ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து சிஎஸ்கே சைட்லேருந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து இனிமே வந்து சிஎஸ்கேயோட ஹெட் கோச்சாக கன்டினியூ பண்ண மாட்டார். அவர்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விலகுறோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து நிறையா வந்து பண்ணியிருக்கிறாரு, அது எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கும் வந்து அதான் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் எனக்குமான உறவு வந்து ரொம்ப வருஷ உறவு, நாங்கள் ரொம்ப மியூச்சுவலா இதை பேசி தான் இது பண்றோம், இதுக்கு பின்னாடி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், ஜேஎஸ்கே எல்லாத்துக்குமே அவர் தான் கோச்சா இருந்தார் இல்லையா, டோட்டலாவே சைன் பண்ணிட்டாரு. நான் வந்து சிஎஸ்கேவோட அந்த இதுல இருந்தே விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து இப்போ எங்கேயுமே ஹெட் கோச் கிடையாது. ஓகே, இது ஒரு நியூஸ் நேற்று வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷம். ஸ்டீஃபன் ஃப்ளமிங் போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டியா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து சோஷியல் மீடியாவோட பூம்னால நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை பத்தி நிறைய தப்பா நிறைய சொல்லி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதாயிருச்சு. ஆக்சுவலா அவர் ஒரு நல்ல கோச் தாங்க, நல்ல கோச் இல்லைன்னா வந்து சொல்லவே முடியாது. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, the old think of T20 கிரிக்கெட் அப்படிங்கிறது அவரோட மைண்ட்ல இருக்கு. அதாவது அவர் பார்த்த வெற்றிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தது தான் அவரோட ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இப்ப நிறைய மாறிடுச்சு, நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு, பிளேயர்ஸ் மாறிட்டாங்க. எம்எஸ் தோனியே எல்லா டைமும் வந்து உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ நம்மளும் அப்டேட் ஆகி போகணும் இல்லையா. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போனாதான் டீமே நல்லா இருக்கும் இல்லையா. இது எதுவுமே ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பண்ணல. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கோட அந்த டவுன்ஃபாலுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்காக அவர் வந்து ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு தப்பான கோச் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 1000 தான் இருந்தாலும் 7 கப்பு சிஎஸ்கேக்கு வாங்கி கொடுத்தவர், அந்த இது சாம்பியன்ஸ் லீகோட சொல்றேன். ஓகே, ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நம்ம அவரை மறந்துடக்கூடாது. நான் மறக்க மாட்டேன், என்னைய போல நல்ல சிஎஸ்கேக்கு ட்ரூவா இருக்கிற ஃபேன்ஸ் யாருமே மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கமிங் டு தி பாயிண்ட். எஸ், ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இப்போ போயிட்டார் இல்லையா. ஸோ இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கான இடத்துல, அதாவது அந்த ஹெட் கோச்சுங்கிற இடத்துல கண்டிப்பா சிஎஸ்கே யாரையாவது இப்போ ஸ்பாட் பண்ணி ஆகணும். ஐபிஎல் வேற பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, ஐபிஎலோட ஆக்ஷன் இருக்கு, அது இதுன்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ யாரெல்லாம் அந்த கண்டென்டர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இது ஒரு பெரிய வீடியோவா கண்டிப்பா போகும். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ இப்போ பாருங்க. பார்ட் 2 வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு வீடியோவா நான் போறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேமந்த் பதானி. எஸ், என் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலி வந்து ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து இது மாதிரி போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனப்போ நான் சொன்னேன், பாரு ஹேமந்த் பதானின்னு சொல்லிட்டு வந்துட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஷைல் மல்கோத்ரா வந்து பாத்தீங்கன்னா டிஓஇக்காக அதை வந்து சொல்லியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. எஸ், அந்த ஆர்டிகல்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வந்து ஹேமந்த் பதானி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காராமா, சிஎஸ்கேவோட கோச்சா ப்ரிஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. எஸ், ஹேமந்த் பதானி பொறுத்த வரைக்கும் வந்து அவர் தமிழ்நாடு லெவல்ல பயங்கரமான ஒரு கோச். அதுக்கப்புறம் வந்து இந்த ILT20 நடந்துச்சு, அங்க போயிட்டு நல்லா கோச் அது பண்ணாரு. ஈவன் தோ ஐபிஎல்ல கூட லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா வந்து டெல்லியோட கோச்சா இருக்காரு. உண்மையுமே கொஞ்சம் நல்லா தான் பண்ணாரு, நல்லா யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணாரு. அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனா வேற மாதிரி ஐபிஎல் அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பில்டப்பும் அவருக்கு கிடையாது. ஒரு நார்மலான கோச். அண்ட் ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய அந்த காம்படிஷன்ஸ்ல அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி லைக் நம்மளோட இந்த டிஎன்பிஎல் எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனா ஐபிஎல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டை தூக்கி சுமக்கிற, ஒரு லெகசியை தூக்கி சுமக்கிற ஆளா வந்து அவர் இருப்பார் அப்படின்ட்டு எனக்கு தோணல. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேமந்த் பதானியை கூட்டு வர்றது, அதுக்கு வந்து ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேமந்த் பதானி மேபி அவங்களோட ஆப்ஷனா இருக்கலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் அது தெரியல. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆக்சுவலி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸாவே அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, அவர் வந்து அடுத்த கோச்சா மாத்திடுவாங்க, ஹெட் கோச்சா மாத்திடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கு. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சிஎஸ்கேயோட கோச்சா உண்மையுமே வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனா தான் அவர் இருப்பாரு. அவர் நிறைய கிரிக்கெட் பிரெயின் இருக்கிற ஒரு சமையான ஆளு. ஓகே, என்ன கொஞ்சம் வாய்தா ஓவர், அது வேற விஷயம். பட் ஆனா ஆக்சுவல் கிரிக்கெட் பாயிண்ட்ல நம்ம பேசணும் அப்படின்னா உண்மையுமே சூப்பரா வந்து பண்ணக்கூடிய ஒருத்தர், நிறைய சேப்பாக்கோட கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர், பிளேயர்ஸை பத்தி நல்லா கணிக்கிற ஒருத்தர், எந்த பிளேயர் எப்படி வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அண்ட் தமிழ்நாடு பிளேயர் வேற, கண்டிப்பா மேனேஜ்மெண்டோட ரொம்ப வருஷமா அவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டை சேர்ந்த ஒருத்தர். ஸோ கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸைட்டடா தான் இருக்கும். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் கோச் வந்து உண்மையிலுமே சமையான ஒரு மேட்டர் தான். பட் பார்ப்போம் அதுவும் எந்த அளவுக்கு பாசிபிள் டிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணாவதா இந்த லிஸ்ட்ல உள்ள வர போறது பிரண்டன் மெக்கலம் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல இங்கிலாண்டோட அந்த இருக்கிற அந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து முடிச்சுக்கிட்டாரு. எஸ், அவர் வந்து இன்னும் 1 or 2 சீரிஸ் தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே வெளில வர போறாரு. டெஸ்ட்ல இருந்து அவர் வந்து வெளில வர போறாரு. ஸோ அதனால வந்து அவர் இனிமே வந்து ஐபிஎல் எல்லாம் கோச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரண்டன் மெக்கலம் T20 சைட்ல கரெக்டான ஒரு ஒரு கோச்சா இருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க போல. ஸோ நான் வந்து இது வந்து ஐ திங்க் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல படிச்சேன்னு நினைக்கிறேன். பிரண்டன் மெக்கலம் ரொம்ப ஈகரா வந்து காத்திருக்கிறாரு ஐபிஎல் கோச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ பிரெண்டன் மெக்கலம் ஒரு சூப்பரான ஆப்ஷனா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு மாதிரி T20 கிரிக்கெட்டுக்கு கரெக்டான ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அவரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய நல்ல ஒரு இது இருக்கு, ஏன்னா அவர் இங்கே விளையாண்டுருக்காரு. அண்ட் ஆனால் அந்த ஐபிஎல் அப்ரோச் அப்படிங்கிறது அவர் எப்படி கொடுப்பாரு, மேபி நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸை பேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இங்கிலாந்து பிளேயர்ஸ் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அது எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுதான். நியூசிலாந்து சேர்ந்த ஒருத்தர் அண்ட் பார்ப்போம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் பிரெண்டன் மெக்கலம் ஒரு ஆப்ஷனாக இதில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நாலாவது நம்ம வந்து ராகுல் டிராவிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ், ராகுல் டிராவிட் எனக்கு நிறைய சான்சஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் நடந்த நிறைய இங்கே சென்னையில் நடந்த விஷயங்கள், ஃபில்ட்ரேஷன், இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இங்கே வந்திருக்கிறாரு. காசி விஸ்வநாதனும் அவரும் நிறைய மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் நடந்ததாகவும் அதில் வந்து நிறைய வந்து பேசினதாகவும், ஸோ அதுலேருந்து வந்து டிராவிட்டை வந்து கோச்சாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. எஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகுல் டிராவிட் as a head coach for CSK is a best option. பட் அவர் எந்த அளவுக்கு வில்லிங்காக இருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா அவர் ரீசெண்டாக அந்த இந்தியா T20 வேர்ல்டு கப் இந்த 2024 அடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அப்படியே கோச்சிங்லாம் விட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டாரு. அப்போ கூட நிறையா அப்ரோச் பண்ணாங்க நிறைய ஐபிஎல் டீம்ஸ்லேருந்து. பட் அவர் வந்து இல்லை எனக்கு இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ராஜஸ்தானை கோச் பண்ணியிருக்காரு. பட் அந்த டைம் சங்ககாரா விஸ் ராகுல் டிராவிட் ஒரு சின்ன இது இருந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம். பட் இப்போ மறுபடியும் முழு டைமாக வந்து சிஎஸ்கே கோச் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்னதுலேயே. ஏன்னா இந்தியாவோட கோச்சாக இருந்திருக்காரு, T20 வேர்ல்டு கப் வாங்கின ஒருத்தர், ஐபிஎல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐபிஎல்ல கோச்சா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்தியன் பிச்சர்ஸ் நல்லா கணிக்கக்கூடிய ஒருத்தர், இந்தியன் டேலண்ட்ஸை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கக்கூடிய ஒருத்தர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ராகுல் டிராவிட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இதெல்லாம் தாண்டி கூட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தலை இருக்காருங்கிறாங்க, சின்ன தலை இருக்காருங்கிறாங்க, அதுக்கப்புறம் விவிஎஸ் லக்ஷ்மன் இருக்காருங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.